கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் சிவராத்திரி தியான நிலைகள் குறித்து வழங்கிய அருள் உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மாயம் எனும் நிலை உணர்ந்து மூலம் அதன் பொருள் உணர்ந்து சேவித்து நிலை கொள்வீர். சேவகம் சரணாகதமாகும். கருணை எனும் ஒளி கொண்டு பெருங்கடலை கடந்திடவே திடமான சக்தி நிலை தீர்க்கமுற ஈர்த்தணைக்கும். சிவமாகும் சாந்த நிலை ஜீவனாகும் மோன நிலை மலையாகும் மனித நிலை பேறு கொள்ளும் பரமநிலை. விழிகளும் செவிகளுமே ஒளி ஒளி தவிர்த்து நின்றால் ஜீவனும் வாடிடுமே மோக்ஷகதி நாடிடுமே. காரிருளும் காவியத்தின் மூலம் விடுத்து ஏகிடவே தன்னிலை உணர்வாராம் தயை நிறைந்த மானுடரே. செய்கையே வினையாகும் வினையே கருமமாகும். கருமத்தை தொலைத்திடவே சிவ ஒளியை ஏற்பீரே. உன்னதமாய் உருக்கொண்டு ஒளியின் நாயகனாய் ஆதியும் அந்தமும் அற்ற பேரொளியின் வருகைதனை உவந்தே ஏற்பீரே உள்முகமாய் ஏற்பீரே. சத்திய ஜீவ ஒளியும் நித்திய பர ஒளியும் முக்தி எனும் இடை நின்று மூவாசல் திறந்தழைக்க வெளிகடந்து கரைந்திடவே ஆன்ம ஒளி தவித்திருக்க உயிரினை ஏற்றுவித்து உலகெல்லாம் ஒடுக்கமுற சிவமாய் உருக்கொண்டு திரை கடந்து மடை திறந்து சத்தியத்தின் வாயிலிலே சிவதரிசனமும் கண்டுணர்ந்து பேரின்ப பெருவாழ்வை ஏற்பீரே ஏற்பீரே. அன்பு நிறைந்த மானுடர்களே, பேதமுற்று வாழ்கின்ற மானுடர்களின் வாழ்வு ஒளியினால் நிறைய வேண்டும். அன்பு எனும் சிவ ஒளி பெருகினால் மானுட வாழ்வு அகத்தினில் ஒடுங்கி மூலமதனை நாடிடும். எந்த ஒரு செயலிற்கும் ஓர் உப செயலை உருவாக்குவதே மனித மனம் ஏற்கும் பணியாகும். மாறாக ஓர் செயலின் மூலம் என்பதனை உணர்ந்து அறிந்து கொண்டால் உப செயல்களும் மூலச் செயலுமே மறைந்தழியும். ஆதி சிவனாரின் மலர்ச்சி எனும் விரிதலும் ஆட்சி புரியும் வீரியமும் அதிகரிக்க துவங்கி உள்ளதனை அனைவரும் உணருங்கள். ஒரு மனிதனின் ஆன்மாவே சிவமாக அறியப்படுகின்றது. தத்துவ ரீதியாக ஏற்றிடம் சத்தியம் என்பது என்றுமே நிலைத்திருக்கும். ஆன்மாவாகிய சிவம் என்பது சிவனாராய் ஆதியாய் விரிய துவங்கி உள்ளது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஆன்மா எனும் ஒளி சக்தி விரிவாக்கம் காண்பதனை உணரலாம். மறைபொருளாய் விளங்கிய ஆன்மாவும் சிவத்துவமும் விரிவாய் மலர்வதற்கான மூல காரணம் என்பது காலம் ஒன்றே. காலம் என்பது அனைத்து இயக்கங்களையும் மாற்றி அமைத்த வண்ணமே நிலைத்திருக்கும். எனில்
பூமி மற்றும் சூரியனின் இயங்கு சக்தியும் பயணிக்கும் பாதை, வேகம் மற்றும் வீரியத்தினில் மாற்றம் அடையும். அவ்வகையில் உருவாகும் ஓர் இயக்க மாறுபாடு என்பது இத்தருணத்தில் உதிக்கின்றது. மகா சிவராத்திரி என்றே அனைவராலும் போற்றப்படும் ஓர் உன்னத நிகழ்வு பூமியின் இயக்கத்தினையும் சூரியனின் இயக்கத்தினையும் ஓர் மாற்று கோணத்தில் மலர்த்திடும். இப்பிரபஞ்சத்தின் படைப்பாக மலர்ந்துள்ள இரு வேறு கோள்கள் தனது இயக்கம், சுற்றுப்பாதை, வேகம், வீரியம் போன்ற செயல்களை காலத்தின் இயங்கு சக்தியின் துணை கொண்டு மாற்றியே அமைக்கும் தருணத்தில் சூரியனால் படைக்கப்பட்டு இப்பூமியில் நிலை கொண்டு வாழ்கின்ற உன்னதமான மானுட ஆன்மாக்கள் இயங்காது ஒடுங்கும் கலையினை கற்று கரைந்திடவே முற்படல் வேண்டும். தெய்வங்களும் இயற்கையும் காலமும் ஒன்றிணைந்து சீருறுத்தும் செயல்களை இப்பிரபஞ்சத்தில் நிகழ்த்துகின்ற இத்தருணத்தில் அனைவரும் ஆழ்நிலை தியானங்களை ஏற்று இயங்காது ஓர் சாட்சியாய் வீற்றிருப்பது என்பது மிகவும் உன்னதமான செயலாக அமைந்திருக்கும். அன்பு நிறைந்த எமது சீடர்களே, மானுட ஆன்மாக்களே, சத்தியம் உணருங்கள். உன்னதமான ஒரு செயல் நிகழ்கையில் சாட்சியாய் வீற்றிருந்தால் அதி உன்னத அனுபவங்களை ஒவ்வொரு ஆன்மாவும் பெற்றிருக்கும். கால பைரவரும் உன்னத தியான நிலைகளை அருளி உள்ளார். லிங்க ரூப தியானம் என்பது கலியுக எல்லையிலிருந்து சத்திய யுகத்திற்கு எளிதாய் பிரவேசிக்க உகந்த எரிபொருட்களை ஒளியின் ரூபமாய் வழங்கிடும். சிவனாகிய ஆன்மாவிற்கு அதீத எரிபொருட்களை பெற்றுத்தரும் ஓர் பிரபஞ்ச செயலானது இரவு பொழுதுகளில் நிகழ்ந்தேறிடும். அனைவரும் தொடர் தியான பயிற்சிகளை ஏற்பதன் மூலம் ஆன்மாவின் அருள் ஆற்றலான காந்த சக்தி பெருகுவதனையும் உயிரானது விழித்து இயங்குவதன் மூலம் முழுமையாய் ஆன்மாவோடு இணைகின்ற பாகிய நிலையினையும் உணர்ந்து ஏற்றிடலாம். கலி எனும் மாய இருளானது உறக்க நிலையை தூண்டிடும். மாய இருளினை ஆன்ம ஒளி கொண்டு நீக்கிடும் கலை அறிந்து அனைவரும் செயல்புரிய வேண்டும். பல ஆன்மாக்கள் ஒன்று கூடி உன்னதமாய் தியானிக்கும் தருணத்தினில் பலன்கள் கூடிடும். தனித்து பூஜிக்கும் நிலையில் ஆட்கொள்ளும் மாய இருளானது உறக்கத்தினை தூண்டும், அன்றி மாய செயல்களை ஏற்க தூண்டும். அனைவரும் ஒன்று கூடி செயலாற்றும் தருணம் கலி இருள் அண்டாது. முயன்றிடுங்கள். இத்தியான நிலைகளை உணர்ந்து உணர்ந்து ஏற்கும் தருணம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நிகழ்கின்ற பெரும் ஆற்றல் பரிமாற்றங்களை உவந்து ஏற்க இயலும். மேலும் அணுக்களின் கழிவுகளை ஏற்காதும் தவிர்த்திட இயலும். உறக்க நிலையில் கழிவுகள் ஏற்கப்படும். தியான நிலைகளை விழிப்புணர்வோடு ஏற்போருக்கு ஆன்ம ஒளி பெருகும்.
விரிந்து சுருங்குவதன் மூலம் ஒடுங்கும் உயிரினையும் விரியும் ஆன்ம ஒளியினையும் அனைவருமே உணரலாம். பல்வேறு உட்பதிவுகள் நீங்கி உள் மூளையில் ஒளி பெருகி வெற்றிடங்களை நிறைப்பதனை உணர இயலும். மிக முக்கியமான செயலாக ஆன்மாவானது அதீத காந்த ஒளியினை பெற்று உள் மூளை முழுவதும் செலுத்திட அவ்வொளியானது உடல் முழுவதும் பரவி காற்றினை போன்ற ஓர் உன்னத எடை குன்றிய நிலையினை உருவாக்கும். நரம்பு மண்டலம் என்பது பெருமளவினில் சீரடையும். அடைப்புகள் நீங்கப் பெற்று குருதியானது பெரும் வெப்ப சக்தியினை ஏற்று உடல் முழுவதும் தீவிரமாய் பாய்வதனை அனைவருமே உணர்ந்திடலாம். ஆழ்நிலை தியானத்தின் மூலம் தாமரையாய் விரிகின்ற ஒவ்வொரு நரம்பு இழைகளும் வீரிய ஒளி சக்தியினை ஏற்று துல்லியமாய் இயங்கத் துவங்கிவிடும். விழித்திருந்து தீர்க்கமாய் அமர்ந்து ஆத்மலிங்க தியானத்தினை மேற்கொண்டு பின்னர் தாமரையாய் விரிந்து பிரபஞ்சத்தினில் விரிந்து பின் ஒடுங்கி தியானிக்கையில் இருதயம் மிகச்சீரான குருதி ஓட்டத்தினை பெற்று துல்லியமாய் இயங்குவதனை அனைவருமே உணரலாம். ஓர் அற்புத செயலாக மனம் என்பது இயங்காது இயங்குவதனை உணர்ந்திடலாம். எந்த ஒரு மாற்று சிந்தனையும் அற்று மனமானது மூலத்தினில் ஒடுங்குவதனை தியானத்தின் உச்சத்தில் உணர்ந்திடலாம். சுவாச காற்று என்பது மூலாதாரத்திலிருந்து ஏற்றம் கண்டு சஹஸ்ர சக்கரத்தினை எளிதாய் தீண்டி மீண்டும் மூலாதாரத்தினில் ஒடுங்கி ஓர் பெரும் சுழல் எனும் சக்கர இயக்கத்தினை எளிதாய் உருவாக்குவதனை உணரலாம். காற்று எனும் பிராண சக்தியினை ஏற்று பயணிக்கும் நரம்பிழைகள் யாவும் வீரியம் அடைந்து உட்சுற்றளவிதனில் ஓங்குவதனையும் உணரலாம். இதுகாலம் வரை ஏற்கப்பட்ட சுவாசத்தின் உயர் சக்தி என்பது ஏற்றம் அடைந்து பெருகுவதனையும் உடலின் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு உறுப்பிலும் பிராணசக்தி பெருகி சக்தி வாய்ந்த இயக்கம் மலர்வதனையும் உணரலாம். ஆக்ஞை எனும் சக்கரத்தில் தூய குருதியின் வெப்ப ஆற்றல் பெருகுவதினால் பெரும் ஒளி சுழற்சி நிகழ்வதனை உணர வேண்டும். தூய காற்றின் பெருக்கத்தினால் அநாகத சக்கரம் பிராண சக்தியினால் மிகுந்து வீரியமாய் இயங்குவதனையும் உணர்ந்து ஏற்க வேண்டும். தேகம் என்பது மறைவுற்று ஆக்ஞையும் அநாகதமும் பூரிப்படைந்து விஷுக்தியோடு பூரண கலப்பு கொண்டு ஓர் உன்னத ஒளி சக்தியினை பெருக்குவதனை உணரலாம். இவ்வரிய நிகழ்வுகளை அனைவருமே பூரணமாய் ஏற்க வேண்டும். தனித்து செயலாற்றுவதும் நன்றே, எனினும் மாய இருளில் சிக்கிடாது செயல் புரிய வேண்டும். கூடியே செயல் புரிவோர் அதீத பலனை பெற்றிடுவர். கூடிய ஆன்மாக்களின் ஒளியின் மூலம் மாய இருளானது விலகிவிடும். சக்தி வாய்ந்த தியானங்களின் மூலம் ஆன்ம ஒளி பெருகி உயிர் சக்தி ஓங்கி
உடல் பொலிவுற்று மாய கர்ம ஆணவ மலங்கள் யாவும் கரைந்து அழியத் துவங்கும். உள் மூளையின் மையத்தினில் ஒளி பெருகுவதனை உணரலாம். இறுதியில் இப்பிரபஞ்சத்திற்கும் ஆன்மாவிற்கும் நன்றி உரைக்கையில் பேரானந்த நிலை உதித்திடும். புற வாழ்வும் புதுமையாக மலரும். ஆற்றலை தேக்கமுறச் செய்து வாழ்வினை வளம் பெறவே அமைத்திடுங்கள். யாமும் அனைத்து ஆன்மாக்களுடனும் பூரணமாய் கலப்புற்றே செயல்புரிவோம் என்று உணரக் கடவது. பூரண நல் ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்